அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. வாங்க, ஒரு 20 பைசா காயின் செட்டு, மொத்தம் ஒரு 37 வகையான நாணயங்கள், டிஃப்ரெண்ட் இயர், டிஃப்ரெண்ட் மின்ட்டு. இயர் வாய்ஸாக சொல்லப்போனால் A to Z. ஆனால் கடைசியில் 96, 97 2 வருஷம் இல்லை, 94 வரைக்கும் வச்சுருக்கேன். 94மே 1 மின்ட்டு ஒரு காயின் 600 ஹைதராபாத் ஸ்கேர். 92 1 மின்ட்டு ஹைதராபாத் ஸ்கேர் 500 ஒரு காயின். 1 மின்ட்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். 1992 1 மின்ட்டு, 1994 1 மின்ட்டு ஹைதராபாத்து தான் எல்லாம். 96ம் 97ம் ரேர் கேட்டகரி, அது கிடைக்கல. மற்றது எல்லாம் வச்சாச்சு. வெரி வெரி ரேர் கலெக்ஷனு. கமாமரிட்டி காயின்ஸும் இதோட சேர்த்து வச்சாச்சு. மகாத்மா காந்தியும் லோட்டஸும் சன் லோட்டஸ் காயினும் சேர்த்து இதில் வச்சுருக்கு. 99.99% எல்லா மின்ட்டும் வச்சுருக்கேன். இடையில ஒரு மின்ட் கூட இல்லாமல் இருக்கலாம். காயின்ஸ் ஃபுல்லாக யூஎன்சி காயின்ஸ் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் கிடைக்காத மின்ட் இருந்தால் தான் இருக்கிறதுல குட் கண்டிஷனாக எடுத்து வைப்பேன். மற்ற எல்லா நாணயங்களுமே யூஎன்சி நாணயம் இதெல்லாம். நாணயத்தை பூரம் பாருங்கள், யூஎன்சியாக இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணி கொடுக்கணும். ஒரு சில நாணயங்கள் குட் கண்டிஷனு, மேக்ஸிமம் யூஎன்சி. வாங்க பார்ப்போம். 1968 மும்பை மின்ட்டு, 1969 மும்பை மின்ட்டு, 1969 ஹைதராபாத் மின்ட்டு. காந்தி, அது பின்னாடி இருக்கார் காந்தி. கமாமரேட்டிவ் காயின்ஸ் 1969. 1969 இது ஹைதராபாத்தா, அதுக்கடுத்து மும்பை, அதுக்கடுத்து கொல்கட்டா. 3 நாணயம் வெளியிட்டிருக்காங்க 3 மின்ட்டில். 1970 ஹைதராபாத்து, 70 மும்பை, 70 கொல்கட்டா. 1970 மும்பை 250 ரூபா ஒரு நாணயம், தாமரையும் சூரியனும் உள்ளது, நல்ல குட் கண்டிஷனான காயின். 71 ஒரு காயின் ஸ்கேர் காயின், 1 மின்ட்டு தான், மும்பை மின்ட்டு. 300 ஒரு நாணயத்துடைய விலை இருந்தது. 82 தான் ஸ்டார்டிங் அலுமினிய நாணயம், மெட்டல் அலுமினியம். அறுகோணம். இந்த நாணயத்தினுடைய வடிவமைப்பு வந்து அறுகோணம். 6 கோணங்கள் இருக்கும் இதில் வந்து. மேலே 2 கோணம், கீழே 2 கோணம், சைடில் ஒரு பார்டர். மொத்தம் 6 அறுகோணம் வடிவம் இந்த அமைப்பு. 20 பைசா ஹைதராபாத் மின்ட்டு 200 ரூபா. மின்ட்டு ஒவ்வொன்றையும் கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றையும் நீங்கள் விரிவாக்கம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைதராபாத் மின்ட்டு தெரியும். அதுக்கடுத்து மும்பை மின்ட்டு, அதுக்கடுத்து மின்ட்டு கிடையாது இதில் வந்து. 82 வந்து மின்ட்டு கிடையாது. வித்தவுட் மின்ட் மார்க் அப்படின்னு ஒரு நாணயம், வித்தவுட் மின்ட் மார்க். ஒரு நாணயம் 350 ரூபா அந்த ரேட்டு. ஆனால் அது மும்பை தான். வித்தவுட் மின்ட் மார்க்னால் கொல்கட்டான்னு நினச்சிடக்கூடாது. முதல்ல வந்து வித்தவுட் மின்ட்டில் 82 வந்து மும்பை மின்ட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் சிம்பிள் போட்டு அடித்தாங்க. புக்கில் 2 காயின் தான் இருக்கும். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 3வது காயின் இருக்கும், வித்தவுட் மின்ட்டு அப்படின்னு சொல்லி 3வது காயின் இருக்கும். இதில் 3வது காயின் இருக்கும் வித்தவுட் மின்ட் அப்படின்னு. 83 ஹைதராபாத்து யூஎன்சி காயின். யூஎன்சினா அதில் எழுதிடலாம். 83 கொல்கட்டா 100 rupees. 84 ஹைதராபாத், 84 மும்பை. இது குட் கண்டிஷன், யூஎன்சி கிடையாது.
84 கொல்கட்டா யூஎன்சி காயின். இது உங்களுக்கு காயின்களை பார்த்தாலே தெரியும். 85 ஹைதராபாத்து, 85 மும்பை, 85 கொல்கட்டா, 86 ஹைதராபாத்து, 86 மும்பை, தெரியுதா டைமண்டு, 86 கொல்கட்டா, 87 ஹைதராபாத்து, 87 கொல்கட்டா, 2 மினிட் தான், 3ஆம் மினிட் கிடையாது. 88 ஹைதராபாத்து, 88 மும்பை, 88 கொல்கட்டா, 89 ஹைதராபாத்து, 89 கொல்கட்டா, 2 மினிட் தான். 1990 ஹைதராபாத்து ஸ்கேர் காயின், 1990 கொல்கட்டா, கொல்கட்டானா கீழே ஒன்று இருக்காது. 1990 பைசே 1990 ஒன்றும் இல்லையா, இதில் பாருங்கள் பைசே 1990 கீழே வந்து ஸ்டார் இருக்கும். ஹைதராபாத் மின்ட். 1991 ஹைதராபாத்து, 1991 கொல்கட்டா, 1992 1 மின்ட்டு ஹைதராபாத்து ஸ்கேர் காயின், 1994 1 மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் காயின். ஒரு காயின் 600 ரூபா. இதில் வந்து நிறைய யூஎன்சி வச்சுருக்கேன், 1-2 குட் கண்டிஷன் வச்சுருக்கேன். ஆனால் எல்லா நாணயத்துலேயுமே நீங்கள் வருடங்களையும் மிண்டுகளையும் தெளிவாக பார்க்கக்கூடிய அளவில் வச்சுருக்கேன். இருக்கிற நாணயங்கள்லேயே நல்ல நாணயங்களாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். 37 நாணயங்கள், ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன், 20 பைசே கலெக்ஷன். வெரி ரிஸ்கான கலெக்ஷன். இன்றைக்கி ஒரு நாளாக இருக்குது. காலையிலேருந்து இது நேரம் வரைக்கும் இந்த நாணயத்தை பழுது பார்க்குறது தான் நமக்கு வேலை. ஒரே ஒரு செட்டு தான். வேறு 2வது செட்டு வேணுமா நீங்கள் புக் பண்ணணும். அதுலேயும் இவ்வளோ மின்ட்டு இப்படியே 100% தருவேன் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது, உறுதிப்பட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில நாணயங்களில் வேறு இல்லை, ஒரு மின்ட்டு தான் இருந்துச்சு, அதையும் இதில் எடுத்து வச்சுட்டேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோன்னு சொன்னவர் விலை சொல்லாமல் போகிறாரு அப்படிங்களா? இதனோட விலை வந்து 6450 ரூபா. இந்த எல்லா நாணயத்தையும் வாங்கணும்னா 6450 ரூபா. எல்லாம் யூஎன்சி தான் வச்சுருக்கேன். வலைத்தளத்துக்கு போனாலும் யூஎன்சி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு காயின் என்ன விலை போட்டிருப்பேன், தவிர யூஎன்சி ரேட்னு போட்டிருக்க மாட்டான். சரி, நீங்கள் 6450 ரூபா தர வேண்டாம், 3225 ரூபா தாங்க. அந்த 225 கழிச்சிருங்க, சிப்பிங் சார்ஜும் கொடுக்க வேண்டாம், 3000 மட்டும் கொடுங்க, ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. வெரி வெரி ரேர் கலெக்ஷனு. எவ்வளோ தூரம் சொல்லணுமோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். வாங்குறதும் வாங்காதும் உங்கள் இஷ்டம். வாங்கினாலும் சந்தோஷம், வாங்காவிட்டாலும் சந்தோஷம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும். அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன் இதில். அதனால் ஒரே ஒரு செட்டு இருக்குது. யார் லக்கி ஃபெல்லோன்னு சொல்லக்கூடாது, யார் லக்கி மேன் அப்படின்னு தெரியணும். வாங்கி உங்களோட ஆல்பத்தை இப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இது எந்த விதமான ஆல்டர்னேட்டிவும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படியே வாங்கி அப்படியே உங்கள் ஆல்பத்தில் வச்சுட்டு 20 பைசா செட்டு என்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். இதில் எந்த மின்ட்டு இல்லையோ பார்த்து அதை நீங்கள் வலைத்தளத்தில் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இல்லை, இருந்தது பூரம் காலி ஆயிடுச்சு. ஒரு நண்பர் வந்து இந்த தாமரை நாணயத்தை வந்து 108 நாணயங்கள் இருந்தால் கொடுங்க, அதை நாங்கள் நல்லா பாலிஷ் பண்ணி பளபளன்னு ஆக்கி இறைவனுக்கு வழிபடக்கூடிய சமயம் இறைவனின் மந்திரத்தை சொல்லையில் ஒன்றொன்னா எடுத்து போடணும். 108 முறை அந்த மந்திரங்களை சொல்லணும். அந்த மந்திர வார்த்தை, வேத வார்த்தையை சொல்லையில் எத்தனை சொன்னோம் அப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. அதனால் நாணயங்களை பூரா கையில் வச்சுட்டு ஒவ்வொரு மந்திரம் சொல்லையிலையும் ஒவ்வொரு நாணயமாக எடுத்து சுவாமிக்கு போட்டோம்னா, இதில் தாமரை மலர்கள் இருக்கிறதுனால தாமரை மலர்னாலே இறைவனை அர்ச்சித்தது போல் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி நான் செஞ்சேன். வருஷத்தையும் பார்க்காம மின்ட்டையும் பார்க்காம தாமரைப்பூ படம் போட்டதாக பார்த்து ஒரு 108 அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதில் எல்லாம் மின்ட்டும் போயிடுச்சு. இல்லைன்னா நான் முக்கியமான மின்ட்டுகளை அப்புறம் எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் அது அனுப்பிச்சி முடித்து ஒரு மாதத்தில் அதே சார் வந்து இன்னொரு 108 வேணும் அப்படின்னு கேட்டார்.
அப்போ வச்சு நான் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். அந்த கல்கட்டா மின்ட் கிடைக்கலன்னா எடுத்து வச்சுட்டு மும்பை மின்ட் நிறையா இருந்துச்சுன்னா அதுலேருந்து போட்டு கொடுத்துருக்கலாம். நான் அப்பவும் எதுவுமே எண்ணாமல், அதாவது மனதில் எண்ணாமல், நாணயங்களை எண்ணித்தான் கொடுத்தேன். மனதில் எண்ணாமல் ஒரு 108 நாணயத்தை நான் தாமரைப்பூ படம் போட்டதாக எடுத்து எண்ணி கொடுத்து விட்டேன். இறைவனுக்கு வேண்டி சரின்னு சொல்லி. அவங்க வந்து டாக்டராக மருத்துவராக இருக்காங்க. இப்போ பார்த்தா அதில் ஒரு கொல்கட்டா மின்ட்டை காணும். சரி, அடுத்து நம்ம யாராவது 1000 காயின் 2000 காயின் கொடுப்பாங்க. அப்போ வாங்கி நம்ம அதில் கல்கத்தா மின்ட்டை தனியாக பிரித்து வச்சுக்க வேண்டியது. வணக்கம். ரேட்டு சொல்லிட்டேன். 3000 கொடுத்தா போதும். ஷிப்பிங் சார்ஜும் வேண்டாம். ஒரு நல்ல குட் கண்டிஷனாக உள்ள ஒரு நாணயத்தில் உங்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு செட் காயின். தேங்க்யூ.